ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, வானதியோட வீட்டில் வந்து ரொம்பவே வானதியை டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கோவிலுக்கு வரைக்கும் போய் கல்யாணமும் பண்ண போயிட்டாங்க. ஆனால் கரெக்டாக வானதி வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்த வந்து அந்த எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணமும் நின்று போயிடும். அவங்க அந்த கல்யாணத்துலேருந்து எப்படியோ தப்பிச்சிருவாங்க. ஆனால் எவ்வளோ நாள் இப்படி தப்பிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லிட்டு வானதி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்க. பாண்டியன் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் எனக்கு பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால வானதி நேராக போய் சேரன் கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சா தயவு செய்து நீங்கள் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்கள் தம்பி என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சொல்லவும், சேரன் பார்த்தீங்கன்னா நம்மனால நம்ம தம்பி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோஷியரை கூப்பிட்டு சீக்கிரமாக எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கள், பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக எனக்கு பாருங்கன்னு சொல்லி ஜோஷியர்கிட்ட சொல்கிறாரு. தம்பிங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவரோட வாழ்க்கையை வந்து இவர் வந்து அமைச்சிக்க போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.